அன்பான நேயர்களே, தேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சங்கீதம் 145 இது 4வது பாடம். ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தை எப்படி ஆராய்வது, எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது, எப்படி தியானிப்பது என்று நாம் கற்று வருகிறோம். இதே போல் சுமார் 60 நிகழ்ச்சிகள் சங்கீத புத்தகத்துக்கு மட்டும் இருக்கிறது. நீங்கள் அந்த லிங்க் தேவையானா நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. யூடியூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பலாம். டெய்லி தினசரி அதை வரிசையாக பாருங்கள். ஒரே ப்ரோக்ராமாக 4-5 முறை பாருங்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் திறமைகள் உங்களுக்குள்ளே உருவாகும். இப்போ 145 சங்கீதத்தை திருப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக பார்க்கலாம். தமிழ் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 760 பக்கம் 145 சங்கீதம் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று இருக்கிறது. முதல் வார்த்தை பார்த்தீங்களா, ராஜான் இருக்கு. 84:3 பக்கத்தில் எழுதிக்கலாம். என்னன்னு கேட்டால் 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலையும் தேவனை தாவீது ராஜான்னு சொல்கிறார். எல்லாரும் தாவீதை ராஜான்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் தாவீது தேவனை ராஜான்னு கூப்பிட்டார். இதுதான் ஒரு உட்கருத்து, ஒரு இன்சைட். இது கேட்கறதுக்கு நினைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். இந்த சங்கீதத்தில் முதல்லையும் கடைசிலையும் இடையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சங்கீதம் துதி நன்றி சங்கீதம் அல்லது துதி ஸ்தோத்திர சங்கீதம். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்ற பொருளும் இருக்கிறது. இப்படி துதி வர்ற இடத்துல பி அப்படின்ற ஆங்கில எழுத்து பிரைஸ் எழுதிக்கலாம். நன்றி ஸ்தோத்திரம் வர இடத்துல TX தேங்க்ஸ். 2ஆம் வசனம் பக்கத்தில் PTXன்னு எழுதிக்கலாம். கடைசி வசனம் 21 பக்கத்தில் PTXன்னு எழுதிக்கலாம். அதாவது பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திர சங்கீதம். இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர சங்கீதம் இருக்கு. 100ஆம் சங்கீதமும் ஸ்தோத்திர சங்கீதம். சங்கீதம் 34 முதல் ஆரம்ப வசனங்களும் இதை போல் தான் இருக்கு. 103 முதல் 2 வசனங்களும் அதில் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற வார்த்தைகளை தான் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் ஏறக்குறைய ஒரு 14 தேவனுடைய தன்மைகளை பார்த்தோம். அந்த ஸ்லைடு பாருங்கள் ஸ்க்ரீனில். நீங்கள் உங்கள் பைபிள்லே தேவனுடைய தன்மைகளை குறிக்கிற வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் அல்லது ஷேட் அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரை நீங்கள் துதிக்கலாம். இன்னொரு லிஸ்ட் பாருங்க, தேவனுடைய செய்கைகள் அல்லது கிரியைகள் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தைகள் 8 இடத்துல வருது. கிரியை 6 இடத்துல, செய்கை 2 இடத்துல. தேவன் எப்படி செயல்படுகிறார், உம்மை, உமது, உம்முடைய என்ற வார்த்தைகள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதனுடைய புள்ளி விவரங்களை நீங்கள் பார்க்குறீங்க. 24 தடவை வருது. புள்ளி விவரங்களோடு உட்கார்ந்து யோசித்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் சங்கீத புத்தகத்தில் 5 விதமான கம்யூனிகேஷன். தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது, நாம் நமக்குள்ளே பேசுவது, நாம் மற்றவர்களிடம் பேசுவது, மற்றவர்கள் நம்மிடத்தில் சொல்லுவது. மாதிரி 5 கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கு. 1, 2 நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கு. அது மாதிரி 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 21 இதெல்லாம் நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கு. 9 இடங்கள்ல ஆண்டவரை பற்றி தாவீது பேசுகிற மாதிரி இருக்கு. பார்க்குறீங்களா? 3ஆவது வசனம் கர்த்தர் பெரியவர். 3, 8, 9, 14, 17, 18, 19, 20, 21
கடைசி 5 வசனங்கள் தேவனை பற்றி தாவீது ராஜா பேசுகிறார். மற்ற வசனங்கள்லாம் தேவனை நோக்கி தேவனிடத்தில் பேசுகிறார். இப்படி தான் இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கணும். நான் சொன்னேன், இந்த சங்கீதம் விசேஷ சங்கீதம். துதியின் சங்கீதங்கள் நிறைய இருக்குது, அதுலேயும் ஒரு சிறப்பான சங்கீதம் இது. ஸ்தோத்திர சங்கீதம், துதி ஸ்தோத்திர சங்கீதம். இந்த சங்கீதத்தை யூத மக்கள் காலையில் 2 முறையும் இரவு 1 முறையும் அவங்க வாய் விட்டு மனப்பாடமாய் சொல்லுவார். நீங்களும் நானும் அப்படி செய்யலாம், வாய் விட்டு வாசிக்கலாம். நல்ல பெரிய எழுத்தில் ஈஸியாக படிக்கிறதுக்காக உங்களுக்கு அனுப்பலாம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதில் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா படிக்கலாம். இந்த மாதிரி ஹேபிட், பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய தியான வாழ்க்கை உறுதியாக இருக்கும், ஆழமாக இருக்கும். இந்த சங்கீதத்தில் பாருங்கள், ஸ்தோத்திரிப்பேன் என்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். முதல் வசனத்தில், 2ஆம் வசனத்தில், 10ஆவது வசனத்தில், 21ஆம் வசனத்தில் இங்கெல்லாம் ஸ்தோத்திரத்தை பற்றி வருது. ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்லுதல். இங்கிலீஷில் தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. 103ஆம் சங்கீதத்தில் பிளஸ் த லார்ட் ஓ மை சோல். சில வசனங்களில், ஒரு 3 வசனங்களில் ராஜ்யம்னு வருது பாருங்கள். அந்த மாதிரி இந்த வசனங்களில் 11, 12, 13 ராஜ்யம், ஆளுகை. இன்னொரு கவனிக்க போகிறோம், 18, 19 வசனங்களை பார்க்க போகிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இதில் பாருங்க, முக்கியமாக 18, 19 கவனிச்சிங்கன்னா கூப்பிடுகிற என்ற வார்த்தையை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் 2 முறை வருது பார்த்தீங்களா. அப்புறம் 19 கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். அப்போ அந்த 18, 19 நமக்கு மறக்காது. இந்த 18ஆவது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம். யாரை பற்றிலாம் பார்க்குறோம்? 18 கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். 19 பயந்தவர்கள். 20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும், கூப்பிடுகிறவருக்கு சமீபமாக இருக்கிறார். பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவரை காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுள். இந்த சங்கீதமே ஒரு சிகரம் போல, உயரமான ஒரு சிகரம் போல இருக்கு. அதை தொடர்ந்து 5 சங்கீதங்கள் 146, 147, 148, 149, 150 ஹேலல் சாம்ஸ், அல்லேலுயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் கடைசி வார்த்தையை பார்ப்பீர்கள் என்றால் அல்லேலுயா என்று முடிகிறது. அடிக்கடி 145ஆம் சங்கீதத்தை வாசிங்க. சில நாட்களில் கடைசி 6 சங்கீதங்களையும் உங்களுடைய ஜெப வேலைக்கு ஆயத்தமாக வாசிக்கலாம். ஆண்டவரை வாய் விட்டு மனதார துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், பாடல்களை பாடலாம். துதி ஸ்தோத்திர சங்கீதங்களை வாசித்தும் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு திருப்பி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது தேவையானால் பிரிண்டட் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டும். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு பயிற்சி கொடுக்கும் நிகழ்ச்சி. இதை படித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எப்பொழுதாவது யாருக்காவது நீங்கள் வேத பகுதியை வாசித்து காண்பித்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்யலாம். இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாம் வாய் விட்டு சத்தமாக வாசிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்தே வாசிங்க. நம்ம ஆரம்பிப்போமா? சத்தமாக சேர்ந்து நம்ம வாசிக்கலாம்.
ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே, கர்த்தரின் நாமத்திற்கே, உன்னத கர்த்தரையே போற்றுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே, கர்த்தரின் நாமத்திற்கே, உன்னத கர்த்தரையே போற்றுவோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானோடி தங்குவார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானோடி தங்குவார். மகிமை கர்த்தருக்கே, கர்த்தரின் நாமத்திற்கே, உன்னத கர்த்தரையே போற்றுவோம். மகிமை கர்த்தருக்கே, கர்த்தரின் நாமத்திற்கே, உன்னத கர்த்தரையே போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். 145ஆம் சங்கீதத்தை கற்றுக்கொள்ள தேவன் நிம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியிலும் இதை போல மற்றுமான 3 நிகழ்ச்சிகளின் வாயிலாக கர்த்தர் அநேகரோடு பேசும். உடைய வசனத்தை பற்றிய ஒரு விருப்பத்தையும் அதை ஆராய்வதற்கான ஒரு கிருபையும் கர்த்தர் கொடுத்தரும். துதி ஸ்தோத்திரம் பண்ணுகிற தேவனுடைய மக்களாய் விசுவாசிகளாய் உருவாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.